வணக்கம். ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி, தமிழ் மாதம் மார்கழி 23ஆம் தேதி, புதன்கிழமை, வளர்ப்பிறை திரியோதசி, ரோஹிணி நட்சத்திரம், சுப்ரமம் நாமயோகம், கௌளவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களையும் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் முதலில் பார்ப்போம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை வாகனங்களை கையாளுவதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை வாழ்க்கையில் நன்மை செய்வார்கள். நண்பர்களின் ஆதரவு இன்று முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக பேச வேண்டும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவு காரணமாக ஏதேனும் ஒரு பொருளை, ஒரு செயலை ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எனவே இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியதை மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு முறைக்கு இருமுறை சரியாக செய்யக்கூடிய தன்மையும் பெற்று நீங்கள் செய்ய வேண்டும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும். ஏற்கனவே கொடுத்த பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். ஏதேனும் ஒரு வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். மிதுன ராசி புனர்பூசம் பொறுத்தவரை வாகன வகைகளில் செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்களில் அதிக கவனங்களாக இருக்க வேண்டும். கடகராசி பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை மனதில் ஒரு குழப்பமும் ஒரு சிந்தனை தடுமாற்றமும் ஒரு ஞாபக மறதியும், ஏதேனும் ஒரு மனது ஒரு ஸ்டெடிமெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருக்கும். ஸோ இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கலாம். ஸோ ஏதேனும் ஒரு தேவையான ஸ்டேஷனரி பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்மராசி மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அண்டைய வீட்டாருடன் சண்டை சச்சரவு இருக்கலாம். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எதுவுமே பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கன்னியாராசி உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசி அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு, தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, அதிர்ஷ்ட நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறருடன் தேவையற்ற விவாதத்தில் காது கொடுத்து கேட்கக்கூடாது. யாராவது அடிச்சுக்கிறாங்க சம்பந்தம்னா உங்களுக்கு அதில் சம்மந்தம்லாம் நீங்கள் அதில் போய் நிற்கக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் மற்றவர்களுக்கு சண்டை ஏற்படும். ஸோ நீங்கள் ஏதாவது விளையாட்டு போக்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல, ஏற்கனவே முடிந்து போன விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்ல, அதன் மூலமாக சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே தேவையற்ற விஷயங்களை ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோன்றதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக சொல்லுங்கள். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு தன லாபம் உண்டு. புதிய தொழில் மூலமாக, புதிய நபர்கள் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் தொடர்பு லாபத்தை தரும். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு வகையான சோகம், கவலை, ஞாபக மறதி போன்ற வகையில் மனதளவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டும். மனதில் ஒரு கலக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் தடை உண்டாகும். மதியத்திற்கு பிறகு, இன்று மதியம் 4 மணிக்கு பிறகு கடும் முயற்சியின் காரணமாக அந்த தடைப்பட்ட காரியம் மீண்டும் வெற்றியுடன் முடியும். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நண்பர்களுடன் ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த நண்பர்களுடன் சிறு பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நண்பர்களுடன் காரசார விவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகும். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விளையாட்டுக்காக ஏதாவது செய்ய போய் அதன் மூலமாக கோபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இன்று ஏதாவது எதிர்த்து பேசினால் அமைதியாக செல்வது நலம். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இன்றைய தினத்தில் புதிய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்க நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் சிறு தடை ஏற்படும். கடும் முயற்சியின் காரணமாகவும் நண்பர்கள் ஒத்துழைப்பு காரணமாகவும் நாளை அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும்
நீங்களே அதிக பிரசங்கித்தனமாக சில விஷயங்களை பண்ணி அது தடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பிரயாணம் உண்டு. அதன் மூலமாக நன்மை இருக்கும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று தேவையில்லாத திடீர் வகையில் ஒரு திடீர் குழப்பம் ஏற்பட்டு மதியத்திற்கு பிறகு ஒரு அலக்களிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. எனவே எங்கேயாவது பயணம் செய்கிறீங்கன்னா, நான் இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு வருவேன், என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இருப்பீங்களான்றதை ஒரு முறைக்கு இருமுறை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு கிளம்புங்க. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை மனதில் கவலையும் பாரமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று எதுவும் ஷாப்பிங் போகாதீங்க, எந்த விதமான புதிய பொருட்கள் வாங்க போகாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா 4 பொருள் வாங்குவீங்க. இது அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா வாங்குகிற பொருள் ஏதாவது ஒரு சின்ன பழுதாக இருக்கும், வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போய் இந்த ஒரு பொருளுக்காக திரும்பி போகணுமா அப்படின்ற ஒரு டைம் கன்செப்ஷனில் மாட்டிப்பீங்க. எனவே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸை தவிர்க்கவும். நண்பர்களே, 27 நட்சத்திரங்கள் 12 ராசி ரீதியாக பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய நேயர்களின் கேள்வி பதிலை பார்ப்போம். நண்பர்களே, இன்றைய தினத்தின் சிறப்பு நம்ம பார்க்கும் பொழுது இன்று சந்திரமானப்படி புஷ்ய மாதத்தின் 13 நாள். ஸோ இன்று பிரதோஷம் கூடிய நாள். இன்று மாலை 6 மணிக்கு மேலே பிரதோஷம் எல்லா சிவா வழிபாடுகளிலும் இருக்கும். ஸோ இந்த பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கும்போது, மார்கழி வரக்கூடிய வளர்ப்புறை பிரதோஷத்தில் ஒருவர் புண்ணிய காரியங்கள், ஏதாவது ஒரு கோயில் கட்டுறது அல்லது ஒரு ட்ரஸ்ட்டு பண்ணுறேன், இல்லை நான் ஒரு கலையை இலவசமாக 4 பேருக்கு சொல்லித்தரேன், நான் ஹிந்தி கற்றுக்கிட்டா சொல்லித்தரேன், நான் ஒரு சித்தா டாக்டர், நான் சேவை பண்ணுறேன், இந்த மாதிரி இலவச நோக்கத்தோட மக்களுக்கு சேவை நோக்கத்தோட ஒரு நிறுவனம் நாளைக்கு நீங்கள் தொடங்குறீங்க, அல்லது நாளைக்கு அந்த நிறுவனம் வெற்றி பெறணுன்ட்டு சிவபெருமானை வேண்டிட்டிங்கன்னா அது ஏணி போல் வளர்ந்துக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். ஸோ நாளைக்கு இது போன்ற மக்கள் சார்ந்த பணிகள் செய்யக்கூடிய எல்லா அரசியலில் நான் பெரிய ஆளாகணும், அதாவது நேர்மையான அரசியல்வாதி ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு யாராவது இருந்தீங்க அப்படின்னா இன்று சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தரும். இன்றைய கேள்வி பதிலை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளரின் பெயர் தேவராஜ். அவருடைய பிறந்த தேதி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதி 1979 காலை அதிகாலை 10:05 காலையில் பிறந்திருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய கேள்வி என்னென்னா, முதல் கேள்வி, ஓன் பிஸ்னஸ் செய்வனா? கடந்த 10 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ரெண்டாவது, அரசியலில் எனக்கு ஆர்வம் இருக்குது, சீட்டு எதாவது கிடைக்குமா, நின்னா ஜெயிப்பனான்னு இருக்கார். ஸோ முதல் கேள்வி பார்க்கும்போது நடப்பு தசாபுத்தியும் லக்கணத்திற்கு 10ஆம் அதிபரும் ஒன்றும் சிறப்பாக இல்லை. அதே மாதிரி காரக கிரகணம், தொழிலுக்கு காரக கிரகணம்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் கேதுவோட இப்படி இல்லை. கடந்த 2.5 வருஷமாக உங்கள் லக்கணத்துக்கு அவர் தான் 10 கூடை வரும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சப்தம பார்வையில் ஒன்றும் பெருசாக சோபிக்கலை. கடந்த 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. வருகின்ற மார்ச் மாதம் 2020 மார்ச் 17ஆம் தேதிக்கு பிறகு தசா புத்தியில் அந்தரம் 2 அந்தரம் மாறுது. அதுக்கு பிறகு அந்த அந்தரத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஏப்ரல் மாதம் முடியும் போது உங்களுக்கு புத்தியே மாறுது. ஸோ இந்த தசா புத்தியை சப்போர்ட் பண்ணுது. சனி மகரத்துக்கு போயிடுறாரு கோச்சார் அடிப்படையில். ஸோ உங்களுக்கு மகரம்ன்றது தொழில் ஸ்தானத்துக்கு நல்ல இடமா இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில் சிறப்பாக இருக்கும். 2020 மார்ச்லேருந்து இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் சிறப்பாக டெவலப் ஆகும். 2வது கேள்வி, அரசியல் இருக்கான்றீங்க. உங்களுக்கு அரசியலில் ஜாதகத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் இல்லை. ஸோ அரசியலில் கட்சி பொறுப்பு வேணால் வாங்கலாம், ஏதாவது ஒன்றிய செயலாளர் அது இதுன்னு ஏதாவது கட்சியில் வேணால் பொறுப்பு வாங்கலாம். பட் அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர், ஒரு ஊராட்சி தலைவர், ஒரு பேரூராட்சி தலைவர், இது போன்ற ஒரு கையெழுத்து போடக்கூடிய கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடிய 5 ஆண்டு பதவிகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி எனக்கு சீட்டு கிடைச்சா ஜெயிப்பனான்னு கேட்குறீங்க. அது ஒருத்தரை வச்சு நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஸ்கேல் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை விட இன்னொரு ஸ்கேலை வச்சா தான் அது சின்னதாக பெருசான்றது ஒப்பிட்டு சொல்ல முடியும். ஸோ உங்கள் ஒரு ஜாதகத்தை வச்சு நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ ஆப்போனோட ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ தான் அது சரியான முறையில் பலன் கிடைக்கும். ஸோ ஒரு கேள்விக்கு சரியான பதில். இன்னும் ஒரு மார்ச் வரைக்கும் ஒரு சின்ன ட்ராக் இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா அடுத்த 7 ஆண்டு காலம் சிறப்பாக இருக்கும். நன்றி. அடுத்த நேயர்களுடைய கேள்வியை பார்ப்போம். 2வது நேயருடைய கேள்வி. 2வது நேயருடைய கேள்வி பெயர் அவருடைய பெயர் பூவரசன். தகப்பனார் பெயர் பசுபதிராஜ். ஒருவேளை அவருடைய அடையாளத்துக்காக எழுதியிருப்பார் போல். டேட் ஆஃப் பர்த் 12/12/1996 விழுப்புரம் காலை 8:11 பிறந்திருக்காரு. சார் எனக்கு நிறைய கேள்வி கிடையாது சார், எனக்கு ஒரே கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. நிரந்தர வேலை எனக்கு எப்பொழுது கிடைக்கும்? இவ்வளோதான் சார் எனக்கு கேள்வி. பரிகாரம் சொல்லிட்டுருக்காங்க. பரிகாரம் நம்ம யாருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஸோ எனக்கு அதில் பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது.
ஸோ விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு 2020 ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கோச்சார தசா புத்தி நல்ல மாற்றம் வருது. ஸோ ஆகஸ்ட்னால் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 5 மாதம் கடுமையாக போராடினீங்கன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் மினிமம் ஒரு 7 வருஷம் இருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை போனீங்கன்னா அது பெரிய விஷயம். இந்த தீபாவளியில் இருந்துட்டு அந்த அடுத்த தீபாவளி வரைக்கும் அங்கே இருந்தீங்கன்னா அது பெரிய சமாச்சாரம். நீங்கள் அடிக்கடி மாறிட்டே இருப்பீங்க. ஒன்று கம்பெனிக்காரனுக்கு பிடிக்காது அல்லது உங்களுக்கு கம்பெனி பிடிக்காது. இப்படி வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு குணாதிசயம் கொண்ட ஜாதகம் இது. ஸோ டீட்டெயிலாக பேசலாம், பட் அது ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. ஸோ இது வந்து நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வேலை கிடைக்கும். 7 ஆண்டு காலம் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகப்படி 7 ஆண்டு காலம் தொடர்ந்து வேலை செஞ்சாலும் அது பெரிய நிரந்தர வேலை தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். ஸோ அதனால் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு போங்க. நிச்சயமாக பூவரசன் உங்களுக்கு 7 ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்யக்கூடிய நல்ல கம்பெனியில் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை 12 ராசி ரீதியாக பார்த்தோம். இன்றைய தினத்தின் சிறப்பை பார்த்தோம். இன்றைய நேரின் கேள்வி தேவராஜ் மற்றும் பூவரசனுக்கும் தெளிவாக பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.